அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 25, 2024 மார்கழி 10ஆம் நாள் புதன்கிழமை. அனைத்து டைகர் உறவுகளுக்கும் டைகர் குடும்பம் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகை வெல்லப் பிறந்தவன் நீ. உன்னை தடுப்பது உன் மனதில் குடிகொண்ட அச்சம் மட்டுமே. தயக்கம்தான் தோல்வியின் முதல் படி. துணிச்சல்தான் வெற்றியின் முதல் அடி. எழு, முன்னேறு, வெற்றி உனக்கே. இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக வளர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது, நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்கும் பொழுது முதல் காரியமாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும். நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை, நமது இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி, இத்தகைய அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய உங்களுக்கு நன்றி, இத்தகைய அற்புதமான பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி, இத்தனை அற்புத சக்தியை உள்ளடக்கிய இந்த பயிற்சியை நான் நித்தம் செய்வதற்கு எனக்கு துணை இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நன்றியை சொல்லி நீங்கள் நமது பயிற்சியை முயற்சியை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய பயிற்சியும் முயற்சியும் மட்டும்தான் தொடர்ந்து செயல்படும். இது ஒரு எடுத்துக்காட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளுடைய டைகர் கிளப்பில் நாம் இதை வலியுறுத்துகிறோம், அதை நாம் கடைபிடிக்கிறோம். டைகர் கிளப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நிகழ்வாக நம்மளுடைய சகோதரிகள் தொகுத்து வழங்குவாங்க. வழங்கும் பொழுது நம்மளுடைய
மிஷன் என்ன, நம்மளுடைய விஷன் என்ன, நம்மளுடைய இறைவணக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லாமல் நம்மளுடைய நிகழ்வு தொடங்கப்படாது. இது நம்ம தொடங்கின காலத்தில் இருந்து. அப்போது நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதையும், அதற்கு வழித்துணைக்கு இந்த இறைவனே நீ துணைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய மிஷன், விஷன், இறைவணக்கம் இருக்கும். அதே போல் என்னுடைய பேச்சு நீங்கள் தொடங்கும் பொழுது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்கி நம்ம தொடங்கணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல நினைவூட்டுவேன். அதற்கு முன்பாகவே, நான் பேசுவதற்கு முன்பாக, இந்த செயலை நான் புரிவதற்கு முன்பாக நான் வணங்க வேண்டிய தெய்வங்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குவேன். அப்போது அப்படி தொடங்கப்பட்ட பேச்சு தான் இன்றைக்கி 1400 நாட்களையும் தாண்டி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் தொடர்ந்து பயணிக்க முடியலை, என்னால் தொடர்ந்து நடக்க முடியல, ஏதோ ஒரு காரணம் வருகிறது, ஏதோ ஒரு சூழல் வருகிறது, நான் அதை அப்படியே விட்டு விடுகிறேன், அப்புறம் மீண்டும் நான் தொடங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்றால், நீங்கள் செய்ய தவறுவது எது என நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நன்றிகளை மானசீகமாக சொல்லாமல் இருந்திருப்பீர்கள். மானசீகமாக நித்தம் நீங்கள் சொல்லி தொடங்கணும். இல்லைனாலும் நாங்கள் சொல்லும் பொழுதாவது நீங்கள் அதை நினைவோடு சொல்லணும். அதற்காகத்தான் சமீபத்தில் நம்ம 1400வது நாளில் இருந்து இந்த விஷயத்தை நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு நம்மளுடைய மிஷன் ஆகட்டும், விஷன் ஆகட்டும், இறைவணக்கம் ஆகட்டும், இவைகளெல்லாம் நீங்களும் திரும்ப சொல்லும் விதமாக நம்மளுடைய ஆடியோவை நம்ம வடிவமைச்சிருப்போம். ஸோ அப்பொழுதாவது நீங்கள் மானசீகமாக சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு பொருளோடு. அப்படி சொல்லி தொடங்கக்கூடிய, அப்படி சொல்லி பயணிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்ந்து பயணிக்க முடியும். அதற்கு உதாரணம் நம்மளுடைய டைகர் கிளப்பும், நம்மளுடைய தொடர்ந்து வழங்கக்கூடிய இந்த பயிற்சிகளும். ஸோ இதை நீங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தாய், தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு நீங்கள் தொடங்கி பாருங்கள். எந்த ஒரு செயலும் அது வெற்றியில் தான் முடியும். ஸோ நீங்கள் வெற்றியை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும். மீண்டும் புதிய இலக்கை நாம் தொட முடியும். மீண்டும் புத்தம் புதிய இலக்குகளை நாம் நிர்ணயித்து அதில் பயணிக்க முடியும். அதற்கு முதல் வேலையாக, முதல் காரியமாக நாம் இந்த நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியம் அப்படின்னு ஒரு புத்தகம் நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. டைகர் கிளப்லையும் அந்த புத்தகத்தை பல்வேறு முறை நானே வருடத்திற்கு 2-3 முறை அதை பற்றி உங்களிடம் கூறுவது உண்டு. நிறைய புக் ரிவ்யூலையும் அதை சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோவை பாருங்கன்னு சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கேம்பில் கூட அந்த வீடியோவை போட்டு காட்டியிருக்கோம். அதில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணையக்கூடிய ஒரு செயல், இந்த பிரபஞ்சம் உங்களுடைய கையில் சிக்கக்கூடிய ஒரு செயல், நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு செயல் உண்டு என்றால் அது நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நன்றி உணர்வு உள்ளவர்களிடத்தில் பிரபஞ்சம் எளிதில் கைகூடும். பிரபஞ்சத்தை அடைவது, பிரபஞ்சத்தை நாம் பிரபஞ்சம் சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு அந்நியப்பட்ட பொருள் போல தோன்றும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஏதேனும் ஒரு இறைவனை வழிபடுவீங்க, ஏதேனும் ஒரு நம்பிக்கையில் நீங்கள் பயணிப்பீங்க. ஏதோ ஒரு சாமியவோ, ஏதோ ஒரு தெய்வத்தையோ, ஏதோ ஒரு கடவுளையோ, ஏதோ ஒரு ஆண்டவனையோ நீங்கள் எண்ணி பயணிப்பீர்கள் அல்ல, அதுதான் அப்படியே நீங்கள் பிரபஞ்சம் அப்படிங்கிறத முடிவு கொள்ளுங்கள். இந்த இறைவனுக்கும், இந்த பிரபஞ்சத்திற்கும், இந்த இயற்கைக்கும் ஒரு நியதி உண்டு. அது என்ன அப்படின்னா, நன்றி உணர்வு மிக்கவராக நாம் இருக்க வேண்டும். நல்லவர்களாக இருப்பது ஒன்று, அதனோடு சேர்ந்து நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருப்பது அப்படிங்கிறது தான் ஆகச்சிறந்த நன்று, மிகச்சிறந்த நன்று அப்படின்னு இந்த இயற்கை ஒரு நியதியை வைத்திருக்கிறது. ஸோ இந்த நன்றி உணர்வு அப்படின்னு நம்ம இடத்துல இருக்கணும். அதை டைகர் கிளப்பு ஒவ்வொரு நொடியிலும் உங்களுக்கு அதை நினைவூட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் முதல்ல தாய் தந்தையர்களை வணங்குங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த வணங்குதலுடைய முடிவில் நன்றி உணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த அற்புதமான செயலை செய்வதற்கு பெரு உதவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றி.
அப்போது நம்ம வந்து நன்றி மிக்கவர்களாக இருக்கணும். அதன் பிறகு நம்மளுடைய அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் செய்யும் பொழுது, இந்த அஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உள்ளுறுப்புகள் பயணம் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம். ஆனால் பயணம்னு அப்படி பார்த்துட்டு வர மாட்டோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் நன்றி சொல்லுவோம். அப்போது நீங்கள் யாருக்கேனும் நம்மளுக்கு ஒரு ஆடியோ நமக்கு ஒருத்தவங்க வழங்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ஆடியோவில் நான் நன்றி சொல்லிடுவேன். நன்றி சொல்லி அவர்களை வாழ்த்துவேன். நீங்களும் வாழ்த்துங்க, நன்றி சொல்லுங்க அப்படிங்கிற அந்த பொருளோடு நான் சொல்லுவேன். ஒரு சிலர் வந்து வாழ்த்துறீங்க, நன்றி சொல்கிறீங்க. ஒரு சிலர் அப்படிங்கிறவங்க, நீங்கள் எதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பயணிக்கிறீங்க. பொதுவாகவே நம்ம வந்து நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிறங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு உதாரணத்திற்கு இன்னைக்கு இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ அப்படியே விட்டுடுவோம். எதை வேண்டுமானாலும் விட்டுடுவோம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு பொழுது நம்ம வந்து நன்றி உணர்வு மிக்கவராக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு நாம் நன்றி உணர்வு மிக்கவராக இருக்க போகிறோம். இந்த பொழுதில் இருக்க போகிறோம். அதாவது இன்றைய பொழுது, இப்போ தற்பொழுது ஈக்கிகாயில் சொல்வது போல, ஈக்கிகாய்ங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த நொடி, இந்த பொழுது, இந்த வேளையில் மட்டும் நம்ம நன்றி உணர்வு மிக்கவராக இருப்போம். அப்படின்னா இந்த பொழுதில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ உங்கள் மனதில் யார் தோன்றுகிறார்? யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாருக்கு இந்த பொழுதில், இந்த நொடியில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? அவங்கள நீங்கள் மானசீகமாக மனசில் நினைங்க. நடந்துக்கிட்டே தான், நிற்கலாம் வேணாம், நடந்துக்கிட்டே நீங்கள் மானசீகமாக நினைங்க. நினச்சிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவங்கள முதல்ல நினைங்க. நினச்சிட்டு அவங்களுடைய உருவத்தையோ அவங்களுடைய முகத்தையோ நீங்கள் வந்து அகக்கண்ணில் பாருங்கள். அவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பது போல எண்ணிக்கொள்ளுங்கள். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த பொழுதில் நீங்கள் யாரை எண்ணுகிறீர்கள், ஏன் எண்ணுகிறீர்கள்னு எண்ணி பாருங்கள். எதற்காக இப்போ நாம் அவங்களுக்கு நன்றி உணர்வோடு நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத மனதில் கொண்டு அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஸோ இது மானசீகமாக நடக்கட்டும். அப்படி நடக்கும் பொழுது முகத்தையெல்லாம் ரஃப்பாலாம் வச்சுக்கிறக்கூடாது. உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போது நீங்கள் அவங்கள பார்த்து சிரிக்கணும். சிரிக்கிறதுனா கைகொட்டி கக்கான்னு சிரிக்கிறது அல்ல. ஒரு புன்முறுவல் அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்களும் அதே போல் ஒரு புன்முறுவலோடு உங்களுடைய சிரிப்பை அவங்களுக்கு தர்றீங்க. ஸோ இப்போது நீங்கள் யாரை எண்ணுனீர்களோ, யாரை நீங்கள் வந்து நன்றி கூறினீர்களோ, அவர்களுடைய பெயரை இப்பொழுது குறிப்பிட போகிறீங்க. காரணம், நேரம் குறுக்கிடுகிறது. அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த 10:30 நிமிடம் அப்படிங்கிறதுக்கு மணி ஓசை கேட்டிருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் அந்த இடைவேளையில் நீங்கள் அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு, இந்த நேரத்தில் நீங்கள் நின்றுக்கிட்டே டைப் படிக்கலாம். டைப் படித்து, ஏன்னா இந்த பொழுதில் நம்ம நன்றி உணர்வு மிக்கவராக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு, யாருக்கு நீங்கள் நன்றி சொல்ல எண்ணுனீங்களோ இல்லை சொன்னீங்களோ அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு நன்றி சொல்லுங்கள். ஸோ நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் நீங்கள் வந்து பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க மட்டும் நடையை மாற்றி நடங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து அதே திசையிலேயே பயணிக்கிறோம். ஸோ நீங்கள் செஞ்சிட்டிங்களா? இந்த பொழுது செஞ்சிட்டீங்க, இந்த நொடி செஞ்சிட்டீங்க. வேணால் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் இப்போ எழுதுனதிலே கூட எழுதி வைத்து கொள்ளுங்கள், அல்லது 8 நடை பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் டைரியில் கூட எழுதி வைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு அற்புதமான விஷயம் நடக்கும். நீங்கள் எண்ணியது நடக்கும், நீங்கள் கேட்டது கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு உதாரணத்திற்கு நான் சொன்னேன். ஆனால் இந்த உதாரணத்தை, இந்த வெற்றியை, நீங்கள் செய்த அந்த சாதனை, அதாவது இன்னைக்கு இந்த பொழுதில் நீங்கள் நன்றியுணர்வு மிக்கவராக இருந்ததற்கு ஒரு பரிசை உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கும். இன்றைய நாளில் வழங்கும். இன்றைய நாள் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ காலையில் 6 மணிக்கு நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ 6, 10, 11 நிமிடத்திற்கு நீங்கள் நன்றியுணர்வு மிக்கவராக இருந்திருக்கீங்க. அதை நீங்கள் பதிலாக அழிச்சிட்டிங்க, நன்றி அழிச்சிட்டிங்க. இப்போ நன்றி அளித்ததுக்கு இன்றைய பொழுது அப்படிங்கிறது இன்று மாலை 6 மணிக்குள்ளாகவோ அல்லது இரவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன்பாகவோ உங்களுக்கு அற்புதமான ஒரு பரிசு, நீங்கள் எண்ணியது, நீங்கள் கேட்டது இந்த பிரபஞ்சம் வழங்கும். இதை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் செய்து பாருங்கள். அப்போ தான் இந்த நன்றி உணர்வுக்கு
இந்த பிரபஞ்சம் எவ்வளவு மதிப்பளிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் தொடர்ந்து பயணிப்பதற்கே நம்மளுடைய இயற்கை இறைவனுக்கு, நம்மளுடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு, நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கு நம்ம நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருந்திருக்கணும். நித்தம் சொல்லணும். அதை ஒரு கடமைக்கு செய்யாமல் அவங்க உங்களை பார்த்து சிரிப்பதும் நீங்கள் அவர்களை பார்த்து சிரிப்பதும் அப்படிங்கிற மாதிரி வைத்து நீங்கள் கைகளை கூப்பி நன்றி சொல்லலாம். நீங்கள் தலை வணங்கி நன்றி சொல்லலாம். உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் கட்டி அணைத்து நன்றி சொல்லலாம். எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய நன்றி உணர்வு அப்படிங்கிறது இருக்கட்டும். ஸோ நீங்கள் யார்கிட்ட எப்படி இருப்பீங்களோ அப்படி நீங்கள் உங்களுடைய நன்றியை சொல்லலாம். இப்படி சொல்லி தொடங்கக்கூடிய செயல்கள் எதுவாகினும் அது வெற்றியை மட்டுமே தரும். ஸோ எந்த சூழ்நிலையிலும் எந்த தருவாயிலும் நம்மளுடைய நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடாது. ஏன்னா இவங்களை விட நம்மளை வேறு யாரும் காப்பாற்ற போவதில்லை. இவங்களை விட வேறு யாரும் நம்மளை கைதூக்கி விட போவதில்லை. இவங்களை விட நம்மளை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வளையம் வேறு யாருமே இல்லை. இதை குருமார்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நீங்கள் வித்தியாசமான குருமார்களை ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குருநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அல்லது சொல்லிட்டு போயிருப்பார். ஏதோ நீங்கள் ஒரு பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க சொல்ல வந்த விடை அப்படிங்கிறது இதுதான் நீங்கள் உங்கள் மீது யாரெல்லாம் அக்கறை வைத்திருக்கிறார்கள், உங்கள் மீது யாரெல்லாம் அன்பு வைத்திருக்கிறார்கள், யார் உண்மையோடு அக்கறையோடு இருப்பார்கள்னா இவங்க தான். ஸோ இவங்களுக்கு நீங்கள் நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருக்கணும். இது பயிற்சி தொடங்கும் பொழுது. பயிற்சியோடைய முடிவில் நம்ம அஃப்ரமேஷன் அப்படின்னு ஒன்று செய்வோம். இந்த அஃப்ரமேஷன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் ஈர்ப்பு விதியில் உள்ளுறுப்பு பயணம். அந்த உள்ளுறுப்பு பயணத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து நன்றி சொல்லுவோம். அப்போது வெளியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. இவங்களே நாம் நன்றி உணர்வோடு இருந்தால் நம்மளை அவர்கள் பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உள்ளுறுப்புகள், அது நம்மளுடைய உடன்பிறப்புகள்னு சொல்லுவோம். ஆனால் நம்மளை காக்கக்கூடியவன் கடவுள், நம்மளை பார்த்து கொள்ளக்கூடியவன் ஆண்டவன் இல்லையா? அப்படித்தானே நம்ம வழிபடுறோம். அப்படிப்பட்ட அந்த கடவுளான நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு நாம் நன்றி உணர்வோடு நன்றி சொல்லணும். அதுதான் நம்மளுடைய அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, 8 நடை நடக்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஃபேமிலி டீம் அவங்கள கன்சல்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் சொல்கிறது, நான் 8 நடை பயிற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அப்படின்னு ஒரு இழுவை. ஏன் இழுவை அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து நடக்க முடியல. ஏன் தொடர்ந்து நடக்க முடியலன்னு எனக்கு காரணம் தெரியும், ஃபேமிலி டீமுக்கு காரணம் தெரியும். ஆனால் தொடர்ந்து நடக்க முடியாமல் போனவர்களுக்கு காரணம் தெரியாமலே போய்விடுகிறது. ஏன்னா இன்றைக்கி ஆடியோவை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க சரி மாற்றிக்கொள்வார்கள். இதே ஆடியோவை நான் 365 நாளும் ஒளிபரப்புனா தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு சற்று எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும். நாமளே போட்ட ஆடியோவே போடுறதில்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் பிரபஞ்சம் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறது. அப்படி தெரியாமலே போவதனால்தான் அவர்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் போகிறது. ஸோ தொடர்ந்து பயணிப்பதற்கு அப்படின்னா முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், முடிவில் உள்ளிருக்கக்கூடிய தெய்வங்கள். அந்த உள்ளிருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தையும் நீங்கள் உள்ளுறுப்பு பயணம் அப்படின்னு ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி கோவிலுக்கு செல்லும் பொழுது, எப்படி கோவிலுக்குள் நுழையும் பொழுது, எப்படி நீங்கள் கருவறை கிட்ட நின்று நீங்கள் வணங்கும் பொழுது ஒரு பயபக்தியோடு இருப்பீங்களோ அப்படி இருக்கணும். ஆனால் நானும் 8 நடை நடக்கிறேன், நானும் நித்தம் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இதில் கோட்டை விட்டு விடுவார்கள். இதுதான் எனக்கு நான் அறிந்த, என்னுடைய சிற்றறிவுக்கு அறிந்த ஒரு விஷயம் என்னவெனில், இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை விட்டு விடுவது. அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு 8 நடை முடிவில் விட்டுறாங்க. 8 நடை பயிற்சி செய்தால் நம்மளுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனுங்கிறது கட்டாயம் செய்ய வேண்டும். எப்படி 8 நடை பயிற்சிக்கு முன்பாக நம்மளுடைய தாய் தந்தையர்களை நம்ம கூப்பிட்றோமோ அதே போல் 8 நடை பயிற்சிகளுடைய முடிவில் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை கும்பிடணும். ஸோ இந்த 2 செயல்களையும் செய்தால் உங்கள் உடலில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எப்போ நம்ம சொல்லுவோம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை
எல்லா சர்க்கரை ஆகட்டும், பிபி ஆகட்டும், இதெல்லாம் கட்டுக்குள்ள அது எப்படி ஒரே நம்பர்ல இருக்க முடியும் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல அ சில நேரங்கள்ல ஏதோ ஒரு பேச்சு வரும். பேச்சு வரும் பொழுது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அவங்களுடைய அந்த நம்பர சொல்லுவாங்க. அவங்களுடைய பிபி அளவு அப்படின்ட்டு. என்னோட சிறு வயது ஒரு ஒரு தம்பி ஒரு 3 நாளைக்கு முன்பா என்னிடத்தில் கேட்குறான். "அண்ணே எனக்கு வந்து 135 பிபி இருக்குண்ணா. என்னண்ணா பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறான். "பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லடா தம்பி. அப்போ எத்தனைண்ணா எவ்வளோ நம்பர்ண்ணா இருக்கணும்?" அப்படின்னு கேட்குறான். "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தொடர்ந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு." ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். நான் வந்து அவனிடத்திலும் சொல்லியிருக்கேன். எட்டு நடை பயிற்சியை சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். அத அவங்க கடைபிடிக்கல. கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. நித்தம் நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்க்கத்தான் செய்கிறாங்க. 1400 நாள் அப்படிங்கிறத கடக்கும் பொழுதெல்லாம் வாழ்த்துலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கடைபிடிக்கல. அவ்வளோதான். அவர்களை நம்ம வந்து தொந்தரவு செய்யணும். ஆனால் அவர் நம்ம இடத்தில் வந்து கேட்கும்போது தொடர்ந்து ஆரோக்கியத்தை மட்டும் நீ வந்து முக்கியமாக கையில் எடுத்துக்கோ, அதையே நீ செய்ய அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்னையவே மைதானத்தில் தான் வச்சு பார்க்குறாரு. அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் வராரு. பட் பிபி அப்படி அவர் நல்லா ரன்னிங் ஓடுவார், நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவார், சைக்கிளிங் உடம்பை வந்து அவர் கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகி அவர் நம்மள இடத்துலே வந்து கேட்குறாரு, 135க்கு மேலே வருதுன்னா என்ன பண்ணணும்? ஸோ நம்ம ரொம்ப மீண்டும் சொல்லுவோம், எட்டு நடைப்பயிற்சி மேற்கொள்ளு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அதில் ஒரு நாளாவது செஷன் அட்டன் பண்ணால் தானே அவங்களுக்கு புரியும். அதை அவர்கள் செய்யாத பொழுது நம்ம வந்து அவர்களை வற்புறுத்த முடியாது. அதனால் நம்ம வந்து ஆரோக்கியத்தை மட்டும் நீ மையமாக வைத்துக்கொள்ளுன்னு சொல்லுவோம். அப்போ அவர் மீண்டும் நம்ம இடத்துல கேட்பார், "அண்ணா உங்களுடைய பிபி அளவு" அப்படின்னு கேட்பார். அது அது அதில் ஏதோ அந்த அட்டையில் எழுதியிருக்கும்லப்பா 120 80 அதுதான் இருக்கும் அப்படின்னு. இப்போது மற்ற நண்பர்கள்லாம் அது எப்படி அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியாகவே மாறும். வேணா செக் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லுவோம். செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த 120 80 அப்படிங்கிற அந்த அந்த அட்டையில் என்ன எண் எழுதியிருக்கிறோ அதுதான் இருக்கும். அவர்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, "ஏப்பா இதுதான்ப்பா நான் சொல்லிக் கொடுப்பது. இதைத்தான் நான் வந்து கற்றுத்தருகிறேன். இதைத்தான் நான் வந்து எல்லாருமா எனக்கு கிடைச்ச இன்பம் உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு நான் சொல்கிறேன்." இப்போ சர்க்கரையோட அளவு அப்படின்னு அடுத்து கேட்பாங்க. சர்க்கரையோட அளவு எம்டி ஸ்டொமக்கில் 88 90 91 இந்த ரேஞ்சில் இருக்கும். சாப்பிட்டா 110க்கு மேலே மிகாது. எப்படி இது சாத்தியம்? ஸோ நான் வந்து ஒரு இனிப்பு பிரியன். நான் ஏற்கனவே என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, கேம்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து இனிப்பை விரும்பக்கூடியவன். ஆனால் நான் வந்து நித்தம் உங்களோடு போதிப்பதனால், உங்களோடு பேசுவதனால், நான் வந்து இந்த காந்தி மகான் ஒரு கதை வரும் அல்லவா? அந்த கதையை போல ஒரு சிறுவன்ட்ட வந்து அதிகமாக சர்க்கரை சாப்பிடாதேன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அந்த தாயார் வந்து சொல்லுவாங்க காந்திட்ட. அப்போ காந்தி ஒரு வாரம் கழித்து அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஒரு வாரம் கழித்து வந்து, "தம்பி சர்க்கரை வந்து கொஞ்சம் குறைவாக தான்ப்பா சாப்பிடணும், இனிப்பு கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துக்கணும்" அப்படின்னு சொல்லுவார். அந்த பையன் காந்தி சொன்னால் கேட்டுக்கிறேன்ட்டு போயிடுவார். அப்போது அந்த தாயார் கேட்பாங்க, அந்த பையனோட தாயார், "ஏன் இதை நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் ஒரு வாரம் கழித்து சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது காந்தி சொல்லுவார், "நான் அதை கடைபிடிச்சிட்டு தானே நான் சொல்ல முடியும்" அப்படின்னு. அதுபோல் நான் வந்து உங்களோடு பயணிப்பதனால நான் வந்து இனிப்பின் அளவை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுமான வரை குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு குறைத்து கொள்வேன். அதற்காக சர்க்கரையில் அதாவது ஏதாவது தேநீர் அருந்தும் பொழுது இனிப்பு இல்லாமலோ வேறு இனிப்பு சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் இனிப்பு இல்லாமல் சாப்பிடுவதில்லை. அதற்கு நாட்டு சர்க்கரையோ அதுக்கு தேனோ அதற்கு என்ன இனிப்பு சேர்த்துக்கொள்ள முடியுமோ அப்படி சேர்த்துக்கொள்வது வழக்கம். இப்போ நம்மளுடைய எட்டு நடையின் முதல் பகுதி, அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு முதல் பகுதி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இரண்டாவது பகுதி நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், இரண்டாவது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் உள் இறங்குவதை நிதானமாக கவனிப்போம். நீர் நம்மளுடைய தொண்டை பகுதியில் இறங்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணரணும். இந்த 2 வாய் நீரில் நீங்கள் பல்வேறு விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கணும். நாக்கில் படும் பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது, நம்மளுடைய அன்னம் கன்னம் எல்லாம் படும் பொழுது அது எவ்வாறாக இருக்கிறது, நம்மளுடைய தொண்டை பகுதியில் இறங்கும் பொழுது அது எப்படி ஒரு தன்மையில் இருக்கிறது,
அது நம்மளுடைய இரைப்பைக்கு போகும் பாதை ஃபுல்லாக. ஏன்னா இப்போ நீங்கள் குளிர்ந்த நீரை நான் இப்போ வந்து பேசும்பொழுது நான் சொல்லுவேன், எனக்கு வந்து குளிர்ந்த நீர் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படின்மே. ஆனால் குரல் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வெது வெதுப்பான நீர் அப்படின்னு ஒன்று குடிச்சாகணும். அப்போ தான் குரல் வந்து நான் 2வது பகுதி உங்களிடம் பேசுவதற்கு சரியாக இருக்கும். அப்போ அந்த தன்மையெல்லாம் நான் குடிக்கும் பொழுது இப்பொழுது உணர்ந்துக்கிட்டே தான் குடிப்பேன். அதுபோல் நீங்கள் நடையின் போது இந்த இடைவெளியில் நீங்கள் நிச்சயமாக அந்த தன்மையை உணர்ந்து பருகணும். பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறோம். கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய டைகர் கிளப்போடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு அனுப்பிவிட்டீர்களா? நம்மளுடைய டைகர் கிளப்போடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அதை நேற்று அனுப்பிட்டீங்களா? இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேங்கிறது நிறைய பேருக்கு நினைவுக்கு வந்திருக்கும். ஏன்னா நேற்றைக்கு முந்தைய நாள் அந்த கேள்வி கேட்டிருப்பேன். டெய்லி ஆக்டிவிட்டி, அதாவது நம்மளுடைய முதுகெலும்பு எது, டைகர் கிளப்போடைய முதுகெலும்புன்னு நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எல்லாம் உள்ளடக்கியதெல்லாம் பதில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் டைகர் கிளப்போடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, எப்படி இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் டைகர் கிளப்போடைய முதுகெலும்பு அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட். ஸோ அதை நீங்கள் அனுப்பிட்டீங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி அப்படிங்கிறது, நம்மளுக்கு நன்றி உணர்வுன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு நினைவுக்கு வந்த நிகழ்வோ நபரோ யார்? நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து நன்றி உணர்வு மிக்கவராக இருக்கும். அதாவது முதல்ல நீங்கள் யாருக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறீங்கிற கேள்வியை கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க 10 நிமிடத்தில். இப்பொழுதுக்கான கேள்வி அப்படிங்கிறது, நன்றி உணர்வும் சொல்லவும் உங்களுக்கு யார் நினைவுக்கு வருவாங்க? யாராவது உங்களுக்கு நினைவுக்கு வந்திருப்பாங்க, இவங்க நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு. அது யாராக உங்களுக்கு தோன்றியது? இதுதான் 2வது கேள்வி. நீங்கள் 10 நிமிடத்தில் யாருக்கு நன்றி நீங்கள் இந்த பொழுதில் சொல்லணும்னு நினச்சிங்களோ அவங்கள சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது வேறு. இப்பொழுது நன்றி உணர்வுன்னு சொன்னாலே உங்களுக்கு ஆஹா இவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு யாரை தோன்றுகிறது? ஸோ அதுதான் 2வது கேள்வி. இந்த 2வது கேள்விக்கும் நீங்கள் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தொடர்ந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் நம்மளுடைய ஆடியோ கேட்டு செய்யுங்க. ஆடியோவில் நம்மளுடைய உள்ளுறுப்பு பயணம் அப்படிங்கிறது அற்புதமாக அழைத்து செல்லப்படும். அதன்படியே நீங்கள் சென்று நன்றியுணர்வை நீங்கள் வந்து அங்கே நீங்கள் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவெளிக்கு முன்பாக நம்ம வந்து என்னை பற்றின ஒரு குறிப்பை சொல்லி கொண்டிருந்தேன். அப்போது அந்த பிபி, அந்த சுகர் அப்படிங்கிறது ஒரே அளவில், அதுலேயும் நிர்ணயிக்கப்பட்ட அளவில் அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நண்பர்கள் எத்தனை ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பேச்சு வரும்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. நான் சொல்லுவேன், இது எப்போலேருந்து பார்க்க ஆரம்பித்தோமோ அப்போல இருந்தே அப்படி தான் இருக்குது. அதாவது அந்த பிபி சுகருங்கிறது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருப்போம்ல. எங்கேயாவது போவோம். இப்போ நாங்கள்லாம் அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டதிலேயே தெரிந்ததுனால எங்கேயா இருந்தாலும் அந்த டெஸ்ட்டு, அந்த ரிப்போர்ட்டு, அந்த நம்பரு இது வந்து இருந்து கொண்டே இருக்கும். இப்போ எப்படி நம்மளுடைய உயரம் இவ்வளவு அப்படின்னு குறிப்பிடுகிறோமோ, நம்மளுடைய எடை இவ்வளவுன்னு குறிப்பிடுகிறோமோ, அதுபோல் எந்த மானிட்டரும் இல்லாமல் இதுதான் என்னுடைய பிபி அளவு, இதுதான் என்னுடைய சுகர் அளவு அப்படின்னு நம்மளால் எழுத முடிகிறது. அப்படின்னா அதற்கு எனக்கு பக்க பலமாக இருப்பது அப்படின்னா, 1 நம்மளுடைய 8 நிலை பயிற்சி, 2 என்னுடைய பிரபஞ்சம். இதுதான். அந்த 3வதாக அந்த பிரபஞ்சத்தை எப்படி என் கைக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த நன்றி உணர்வு. ஸோ இந்த விஷயங்கள் உள்ளதனால் அதிலேயே நான் சொல்லுவேன், தொடங்கின காலத்திலிருந்தே சொல்கிறேன், உங்களுடைய
இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வயதிற்கு ஒரு பாஸ் பட்டன். உங்களுடைய வயதை அப்படியே நிறுத்திக்கலாம். என்ன வயதில் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படியே நிறுத்திக்கொள்ளலாம். இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு ஒரு நபர் ஒரு இடத்துல வச்சு பார்க்குறேன். நான் ஒரு இடத்துல என்னோட ரொம்ப நல்லா பழகுனவர், ரொம்ப அதாவது தோளில் தட்டி வடிவேல் நடிகர் வடிவேல் வந்து ஒரு சினிமாவில் ஒருத்தரை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தட்டுவார்ல, அந்த மாதிரி தட்டி விளையாண்டு பழகக்கூடிய நபராக இருந்தவருக்கு என்னை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாரு. அடையாளம் தெரியல. ஸோ அடையாளம் தெரியல அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நம்மளுக்கு தெரியலன்ட்டு நான் போய் எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு நான் எப்பொழுதும் போல் அவர்கிட்ட நெருக்கமாக பழகுறேன். அவர் சத்தியமாக எனக்கு தெரியலேங்கிறார். என்னங்க அது சத்தியமாக தெரியலேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யாருன்னு சொல்கிறேன். அவர் கொஞ்ச நேரம் அப்படியே ஆச்சரியத்தில் இருக்கார். ஏன் நான் நான் எனக்கு என்ன தோன்றியதுன்னா, நம்ம அப்படியே அடையாளம் தெரியாமல் போயிட்டோம், என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் இடத்துல கேட்குறேன் என்னன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்படி உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம பார்த்து ஒரு 10 ஆண்டுகள் இருக்கலாம், அப்படியே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு அந்த தோற்றம் அப்படிங்கிறது மாறிடுச்சு, அவருடைய தோற்றம். நம்ம இருந்தாலும் அவருடைய தோற்றத்தை நம்ம மறக்க மாட்டோம். ஆனால் அவருக்கு எப்படி அவர் சொன்ன வார்த்தைகளை நான் இந்த இடத்துல சொல்ல முடியல. அவர் ஒரு நண்பராக அவர் வந்து ஒரு ஆச்சரியமாக எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதைத்தான் நான் சொல்கிறேன், எல்லாரிடத்திலும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்வதே அதுதான். நம்ம வந்து இந்த செயல்களை மட்டும் செய்தால் போதும். நம்மளுடைய 8 நடை பயிற்சி நம்மளுடைய பிரபஞ்சத்தை நம்ம கையில் வைத்து கொள்ளக்கூடிய நன்றி உணர்வு, இந்த நன்றி உணர்வு எல்லாத்துலேயும் இருக்கணும். ஏதோ உங்களுக்கு உதவி செய்தது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் நீங்கள் நம்ம டைகர் கிளப்பில் உங்களை யார் இணைச்சி வச்சாங்களோ அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அவங்களுடைய பேர்களை வந்து உச்சரியுங்கள் சொல்லுவோம். அவங்களுடைய பேர்களை நீங்கள் வந்து எழுதுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த அந்த நபருக்கு நன்றி சொல்லுவோம். அதனோடு சேர்த்து நீங்கள் டைகர் கிளப்புக்கே நன்றியுடையவர்களாக இருக்கணும். அது அது அதை வந்து நீங்கள் வந்து நான் எப்படி சொல்கிறது, ஏன்னா இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை பதிவு செய்து தான் நான், நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கின உங்களுடைய அந்த உறவுக்கு, உங்களுடைய நண்பருக்கு, உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய தந்தைக்கு, உங்களுடைய யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு தந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும். அதற்கப்புறம் டைகர் கிளப்புக்கு நீங்கள் நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருக்கணும். உங்களுடைய உள்ளுறுப்புகளுக்கு நீங்கள் நன்றி உணர்வு மிக்கவர்களாக இருக்கணும். இந்த செயல்களை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு பொழுதிலும் உங்களுக்கு வெற்றி தான், ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு வெற்றி தான். ஸோ இந்த சூட்சமம் அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தது, எனக்கு கிடைத்தது, அதை நான் எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் என்னுடைய குருநாதருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி 100வது நாள்லேயே காப்பாற்றிட்டேன். தொடங்கின 100 நாள்லேயே நம்ம வந்து இதை வந்து 100 சில்லறை நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிந்த எல்லாரிடத்திலும் கொண்டு போய் பரப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி நாம் அப்படியே ஒரு தேக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் அதை நினைக்கணும், நீங்கள் எல்லாரும் அதை எண்ணணும், உங்களுக்கு கிடைச்சதை. ஏன்னா இன்றைக்கி ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருதில்ல, நீங்கள் யாருக்காவது பண்ணுனீங்கன்னா ஒரு எச்சரிக்கை செய்தி அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் வந்திருக்கும், எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களை வந்து ஏமாற்றுவதற்கு இப்படியெல்லாம் வழிகளை தேடுகிறார்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்தியை வந்து அரசாங்கம் நம்ம ஃபோன் பண்ணும்போது நம்ம காதுகளிலே ஒலிக்க செய்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஏமாற்று உலகம் அப்படிங்கிறதும், ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான நபர்களாகவும் இருக்கிறாங்க, ரூபாய்களையும் இழக்கிறாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு நல்ல விஷயத்தை, அதுவும் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் எத்தனை பேர் இடத்துல சேர்த்துருக்குறோம் அப்படின்னா கேள்விக்குறி தான். நிறைய பேர்களுக்கு அது மன சங்கடத்தை கூட உண்டு பண்ணும். ஆனாலும் நாம் எத்தனை பேருக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம், நாம் எத்தனை பேரிடத்தில் அதை பேசுகிறோம். ஏன்னா ஒரு சினிமா வந்துச்சுன்னா அது எப்படிப்பட்டதுன்னு இன்றைக்கி போட்டி போட்டுக்கிட்டு விமர்சனம் செய்வதும், அதற்கு வந்து பாராட்டுவதும், அதை வந்து தூக்கி எறிவதும்னு இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு நல்ல செயலை நாம் வெளிப்படுத்துவதில், சுட்டி காட்டுவதில், அதை மற்றவர்களிடத்தில் பகிர்வதில் எங்கேயோ ஒரு தேக்கம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நான் அதை வச்சு தான் சொல்கிறேன். முதல் 100 நாளில் நான் என்னோடய இலக்கை அடைஞ்சேன். டைகர் கிளப்பில் ஃபேமிலி டீமில் உள்ளவங்கள்லாம் அவங்களோட இலக்குகளை அடைஞ்சாங்க.
எத்தனை உறுப்பினர்களிடத்தில் இதை கொண்டு போய் சேர்க்கணும், அவர்களை எல்லாம் இணைக்கணும், அவர்களுக்கு இது கிடைக்கணும். தன்னை சார்ந்தவர்களிடத்துல எல்லாம் தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாரையும் இணைத்து வச்சாங்க, அவங்களுடைய நண்பர்களை எல்லாரையும் இணைத்து வச்சாங்க. அந்த எண்ணிக்கை தான் பல்கி பெருகுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படின்னா நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கலை. நிறைய பேர் சேர்த்தாங்க, சில பேர் பின்பற்றலை. அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. சேர்ந்து பின்பற்றாமல் போவது அப்படிங்கிறது வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. ஆனால் நாம் இதை கொண்டு போய் எத்தனை பேர் இடத்தில் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு நன்றியுணர்வு மிக்கவராக இருக்கிறீங்களோ அதையும் பிரபஞ்சம் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். அதாவது இப்போ நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு, டைகர் கிளப்புக்கு, எனக்கு நன்றியுணர்வு மிக்கவர்களாக இருக்கிறீங்க. நான் எனக்கு மேலே நிறைய நபர்களுக்கு நன்றியுணர்வு நான் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போது இதனுடைய கணக்கு அப்படிங்கிறது அதிகரிப்பதனால பிரபஞ்சம் அப்படிங்கிறது எளிதில் கைகூடுகிறது. அப்போது நாம் இந்த இடத்துல, அதனால தான் நான் சொல்லுவேன், நாம் பொது நலமாக இருந்தாலே நம்மளுடைய சுய நலம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த சுய நலம் அப்படிங்கிறது சொந்த நலம். இந்த சொந்த நலம் அற்புதமாக இருப்பதற்கு நாம் தொடர்ந்து நம்மளுடைய, ஏன்னா எதையோ பேசுகிறோம் அல்லவா. நீங்களுமே நிறைய பேர் சொல்லுவீங்க, நாங்கள் குடும்பமாக பேசிக்கிறோம், நாங்கள் அக்கா தங்கச்சிகள் பேசிக்கிறோம், அண்ணன் தம்பிகள் பேசிக்கிறோம்னு சொல்கிறீங்க. அதை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் பேசுங்க, மற்றவர்களிடத்தில் சொல்லுங்கள். அவர்கள் பின்பற்றுகிறார்கள் உங்களை அப்படின்னாலே நீங்கள் ஆரோக்கியத்தை நாடி ஓடி வருவீர்கள். நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். நீங்கள் தொடர்ந்து பயணித்தாலே போதும். டைகர் கிளப்பை பொறுத்தவரை தொடர்ந்து பயணித்தாலே போதும். ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னும் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு இன்பத்தை தருமோ அத்தனையும் நம்மளால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை நாமும் பெற்று பிறருக்கும் பகிர்ந்தளிப்பது அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை மட்டும் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிறங்க, என்றைக்கும் எடுத்துக்கிறங்க. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, நீங்கள் 10 நிமிடத்தில் நினைத்த அந்த நன்றியுணர்வுக்கு இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்டும். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தொடர்ந்து நம்ம வந்து ஒரு கருத்து ஃபீட்பேக், நம்மளுடைய வாழ்த்து செய்தி, அதாவது 1400 நாளுக்கான வாழ்த்து செய்தியை சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி, இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று வேண்டி, சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி அவங்களுடைய வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம் வாருங்கள். டைகர் கிளப்பின் 1400வது நாளை நாம் தொட்டுவிட்டதில் சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் ரேவதி தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன். டைகர் கிளப்பில் இணைந்து 8 நடை நடப்பதினால் இந்த 4 வருடத்தில் பல நன்மைகள் கிடைத்துள்ளது. சந்தோஷம், நிறைவு, வெற்றி, செல்வம், புகழ் அனைத்தும் கிடைத்துள்ளது. 8 நடை நடப்பதினால் என் மனது லேசாக இருக்கிறது. எந்த ஒரு செயலையும் பயமில்லாமல் செய்ய முடிகிறது. பிரபஞ்சமும் கடவுளும் நம் கூடவே இருப்பதை உணர முடிகிறது. ஆழ்ந்த தூக்கம் வருகிறது. பிரபாகரன் சகோ 8 நடை பயிற்சியில் தண்ணீர் குடிப்பது, சாப்பிடும் முறை, விரதம், மௌன தியானம், விசுவலைசேஷன், இலக்கு நோக்கி செல்லுதல் என்று சொல்லிக் கொடுத்து வழி நடத்துகிறார். பிரபாகரன் சகோ நமது ஆசானாக நம்மை வழிநடத்துவதில் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நன்றி. ஃபேமிலி டீம் மெம்பர்ஸ் ஐலா, ஜெயந்தி, மணிகண்டன், ராகுல் அனைவருக்கும் நன்றி. நானும் டைகர் கிளப்பில் பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் இணைந்து வாழ்த்துக்கள், நன்றி சொல்வது, நேர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் எனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 1400வது நாள் தின வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க நம்மளுடைய குடும்ப உறுப்பினர் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுடைய சொந்த நாத்தனார், அதாவது கோபிநாத் அண்ணாவுடைய சொந்த சகோதரி. ஸோ அவங்க நம்மளுடைய டைகர் கிளப்பில் சகோதரி அகிலா சொன்னதன் விளைவாக அவங்க நம்மளோடு இணைந்து பயணிக்கிறாங்க. சகோதரி ரேவதி அவங்க குறிப்பிடுவது அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னோடு இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது.
நான் எண்ணியதெல்லாம் நடக்க வைக்கிறது, நிறைய விஷயங்களை புரிய முடிகிறது, மக்களின் மனதை இப்பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்லாம் இன்னைக்கு ஃபீட்பேக்லேயும் சில விஷயம் சொன்னாங்க. இந்த ஃபீட்பேக் கொடுத்த அந்த நேரத்தில் அவர்கள் என்னை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டியது. ஸோ அந்த நேரத்தில் என்னோடு இந்த விஷயத்தை விட இன்னும் அதிகமாகவே பகிர்ந்தார்கள். பிரபஞ்சம் அப்படிங்கிறது எனக்கு எப்படிப்பட்டது, எப்படி கைகூடும், எப்படி கிடைக்கும், எப்படி பிறரை புரிந்து கொள்ள முடிகிறது, இப்பொழுதெல்லாம் மனம் எப்படி அமைதிப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. சரியாக இன்றைக்கி நம்ம முழுக்க பிரபஞ்சத்தை எப்படி கையாள்வது, எப்படி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை, நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம பெறுவது அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதற்கு சரியாக இன்றைக்கி அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகிருக்கு. சகோதரி டைகர் ரேவதி அவங்க நிறைய உறுப்பினர்களை அவங்களுடைய உறவினர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நண்பிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எல்லாரிடத்திலும் இதை பகிர்ந்து ஏன்னா சகோதரி டைகர் ரேவதி எனக்கு இன்னொரு பிடித்த விஷயம் அப்படிங்கிறது, அவங்க தொடர்ந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த நேரமாகினும் வச்சுடுவாங்க. தொடர்ந்து நிறைய பேர் வைக்கிறீங்க. அதில் நான் குறிப்பிட்டு சொல்வது அப்படின்னு நான் நிறைய பேரை விட்டுருக்கலாம் ஏற்கனவே சொன்னதில் கூட. ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு அது நினைவுக்கு வந்தது. ஏன்னா அவங்க ஒரு நாள் சில நாட்களில் சில நேரங்களில் லேட்டாக அவங்க ஸ்டேட்டஸ் வச்சாலும் அன்னைக்கு பொழுதில் அந்த ஸ்டேட்டஸை வச்சிடணும் அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரு சகோதரி. ஸோ அந்த மாதிரி அவர்கள் சொன்னது என்னிடத்தில் நேரடியாக சொன்னது அப்படிங்கிறது இப்பொழுதெல்லாம் நான் எண்ணியதெல்லாம் நடக்க வைக்க முடிகிறது, கேட்டதெல்லாம் கிடைக்க வைக்க முடிகிறது, பிரபஞ்சத்தை எப்படி கையாள்வது, எப்படி கைக்கொள்வது அப்படிங்கிற வித்தையை கற்றுக்கொண்டேன் சகோ, ரொம்ப நன்றின்னு அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ சகோதரிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த நேரத்தில் அவங்களை இணைத்து வைத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லி, தொடர்ந்து நம்ம சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு நமது நன்றிகளை சொல்லி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரிக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கும் போதே எல்லாருக்குமே இன்றைக்கி தெரியும், டிசம்பர் 25 அப்படின்னாலே கிறிஸ்மஸ் தினம், இயேசு பிறந்த தினம் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் இந்த இடத்துல சொல்லும். அதே கூடிய வேளையில் இந்த சிறந்த நாளில் நம்ம டைகர் கிளப்பில் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவரான சகோதரர் டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவருடைய பிறந்தநாள். ஸோ டிசம்பர் 25 அப்படிங்கிறது இயேசுவின் பிறந்தநாள். நம்ம டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய சகோதரர் டைகர் மணிகண்டனின் அவர்களின் பிறந்தநாள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக, டைகர் குழுமம் சார்பாக, பிரபஞ்சம் அறக்கட்டளையின் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தம்பி மணிகண்டன் எனக்கு கிடைத்த ஒரு அற்புத பொக்கிஷத்தில் முதன்மையானவர், முக்கியமானவர் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். நான் என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கும் என்னை தன்னுடைய சொந்த சகோதரனாக பாவிப்பவர், எண்ணுபவர், எதையாக இருந்தாலும் என்னிடத்தில் கேட்டு செய்யக்கூடிய ஒரு நபர். சகோதரர் டைகர் மணிகண்டன் அவர்கள் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். தம்பி, நீ எண்ணியதெல்லாம் நடக்கணும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கணும். உனக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்னென்னைக்கும் துணை நிற்கணும். நீ உன்னுடைய இலக்குகளை, லட்சியங்களை நீ எளிதாக வென்றடையணும். அதற்கு பிரபஞ்சமும், பிரபஞ்சம் அறக்கட்டளையும், டைகர் குழுமமும், ஃபேமிலி டீமில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் மற்றும் நமது டைகர் குழும உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உனக்கு வாழ்த்து செய்தியை இப்போ வழங்குவாங்க. எல்லாருடைய வாழ்த்து செய்திகளின் வாழ்வாக நீ வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருமே டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுமே, ஏன்னா நம்மளுடைய டைகர் குழுமம் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களால் இயக்கப்படுவது, தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் பின்புலமாக இருந்து உழைக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். ஆகையால் எல்லோருமே மனமோந்து சகோதரர் டைகர் மணிகண்டன் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களை நீங்கள் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டு, தம்பிக்கும் என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீனும் உன்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் என்றென்றும் துணை நிற்க வேண்டும். நீ எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். உனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், உன்னுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும்,
உன்னுடைய பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் துணை நிற்க வேண்டும். அதை வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களை வைத்து உங்களுடைய வாழ்த்து மலைகளையும் சகோதரர் டைகர் மணிகண்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு எல்லாருமே நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை இன்றைக்கி தாராளமாக பகிரலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயும் நீங்கள் தாராளமாக ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு வைங்க. நம்ம எல்லா நாளுமே நம்ம கொண்டாடக்கூடிய நாள் தான், எல்லா நாளுமே சிறந்த நாள் தான். ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் கொண்டாடக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி எல்லோரையும் வாழ்த்தி நம்மளுடைய 8 நடையின் 2ஆம் பகுதியை நிறைவு கொண்டு வரலாம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்டும். அதைத்தான் உங்களுக்கு ஒரு பரிசு அப்படின்னு தலைப்பாகவே வைத்திருக்கிறோம். ஸோ நிச்சயமாக இன்றைக்கி சாண்டா கிளாஸ் வழங்குவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பிரபஞ்சம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி புரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.